அடுத்த 15 நாளைக்கு எஸ்பிஐ கிளர்க்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன்னா என்ன மாதிரி எஃபெக்டிவா நான் தயார் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த 15 நாள்ல புதுசா எதுவும் படிச்சிட முடியாது, பட் என்னால எஃபெக்டிவா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் மெயினா இந்த வீடியோ மக்களே. ஸோ வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் எலீட் பாஸ் ஆஃபர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான 1 டே ஆஃபர் இன்னைக்கு நைட் 12 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல புதுசா வந்து நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் பண்ண போறோம். ஸோ அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹோல் பேக்கா எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 days மெயினாக பண்ண வேண்டியது 2 மார்க் டெஸ்ட். 2 மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். ஆனால் அந்த எடுக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டை தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ அதில் இப்போது நீங்கள் ஆப்டி ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சம்மை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாமல் அது ரிலேட்டடாக பிடிஎஃப்ஸ் நம்ம ஆப்லேயே நிறையா இருக்குது. அது தாண்டி உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப்ஸ்லாம் நிறைய இருக்கும் வெப்சைட்ஸில். அந்த பர்டிகுலர் டாபிக் இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் பேசிஸில் என்ன டைப்போ அதே டைப்பில் ஒரு 2-3 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் ஒரு பர்ஃபெக்டான அனாலிசிஸாக இருக்கும். இப்போ ஒரு இங்கிலீஷ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு கிராமட்டிக்கல் எரர் வருது எரர் ஸ்பாட்டிங்கில் அப்படின்னா அது என்ன எரர்ன்னு சொல்லி நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். என்ன எரர், என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அப்போ அது ரிலேட்டடாக ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த கான்செப்டில் தெளிவு கிடைக்கும். இப்போ அந்த ஒரு கான்செப்டில் தப்பு பண்ணுறோன்னா அந்த கான்செப்டை திருப்பி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். 2 மார்க் டெஸ்ட், அதில் பர்ஃபெக்ட் அனாலிசிஸ். 1 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா 2 மணி நேரம் நீங்கள் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. 2 மணி நேரம் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அனலைஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறது தான் மேஜர் ஃபேக்டர். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்பராக அசைன் பண்ணி உட்காந்து அந்த மாதிரி டெஸ்ட் எடுங்க. படுத்துட்டு படுத்துட்டு இதில் எடுக்கிறது, பெட்டில் படுத்துட்டு எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் வந்து இந்த லாஸ்ட் 15 days மட்டும் கொஞ்சம் அந்த எக்ஸாம் மோடுக்குள்ளே நம்ம போய் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு அதை தான் நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதே நீங்கள் அந்த மைண்ட் செட் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி எஸ்பிஐ கிளியர் பண்ணுறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். சொல்ல போனால் நீங்கள் ஆவரேஜாக படிக்கிறீங்கனாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா எஸ்பிஐ கிளர்க் எப்போவுமே அதிகப்படியான அதிகப்படியான பர்சன்ஸை வந்து ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் கொண்டு போவாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ஃபில்ட்ரேஷன் ரேட் கம்மியாக தான் இருக்கும். எஸ்பிஐ கிளர்க்கில் மெயின்ஸில் தான் பண்ணுவாங்க நிறையா. ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலே கிளர்க் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். பிஓ ப்ரிலிம்ஸ் தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த 15 நாள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கிராமர் கான்செப்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களே, நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஷார்ப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இங்கிலீஷ் செஷன் இருக்கும். போட் எஸ்பிஐ பிஓ ஒரு பேப்பரும் எஸ்பிஐ கிளர்க் ஒரு பேப்பரும் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ நாளைக்கு 10 o'clock மறந்துடாதீங்க.